படுவதற்கு அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாய்களிலிருந்து நாம் கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்தத்தோட சொல்ல வேண்டும். அப்படி பரிசுத்தப்படும் தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே வருவதற்கு. இப்போ தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே வரும்பொழுது கண்டிப்பாக ஜனங்களிடையிலே ஒரு சமாதானம் உண்டாகும், ராஜ்யங்களிடையிலே ஒரு சமாதானம் உண்டாகும். அப்போ ஒரு குடும்பமானாலும் ஒரு தனி மனிதனானாலும் ஒரு ராஜ்யமானாலும் ஒரு சமாதானமான நிலையில் இருந்தால் தான் அவர்களுக்கு வாழ்க்கை மும்போட்டு கொண்டு போக முடியும், பரணங்கள் முன்னோட்டு கொண்டு போக முடியும். அப்போ முதலாவதாக கர்த்தர் தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் வரும்படியாக ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நமக்கு தெரியும், பலரும் எல்லாம் முதல பேரும் தேவவசனங்கள் தெரிந்தவர்களும் பெயர்ந்து ஜெபிக்கும்போது முதலாவதாக தேவனுடைய சமூகத்தில் தங்களுடைய தேவைகளை சொல்லி அழ தொடங்குவாங்க. அழுது ஜெபிப்பாங்க. ஆண்டவர் சொல்லுறது அப்படி இல்லை. அவருடைய சமாதானம், நம்முடைய ராஜ்யம் நம்முடைய குடும்பத்தில் இறங்குமானால், நம்முடைய